பெருநகர சென்னை மாநகராட்சியில் கட்டட இடிபாட்டு கழிவுகளை அகற்றுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களிடமிருந்து 39.30 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் கடந்த 6 மாதங்களில் 2 லட்சம் மெட்ரிக் டன் கட்டிட கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சியில் தீவிர கட்டிட கழிவுகள் அகற்றும் பணி கடந்த ஜனவரி 7ஆம் தேதி முதல் 7 மண்டலங்களிலும் 17ஆம் தேதி முதல் 15 மண்டலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கார் விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காஞ்சிகோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவர் ஊமா ரெட்டியூர் பகுதியில் உள்ள வீட்டுமனை பிரிவுக்கு தனது காரில் சென்றுள்ளார். குள்ளனூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையோரம் இருந்த வீட்டின் மீது பலமாக மோதியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் சரவணன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தாழ்வாக சென்ற மின் கம்பியில் சிக்கிய இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முசரத் நகரை சேர்ந்த 19 வயது இளைஞர் நதீம் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நிலையில் மின்கம்பம் சாய்ந்து தாழ்வாக சென்ற மின்கம்பியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் விபத்து நேர்ந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.